திமுக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதே போன்று திமுக மாவட்ட பொறுப்பாளர்களும் நியமனம் செய்து திமுக தலைமை புதிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். திமுக தலைமையினுடைய இந்த புதிய அறிவிப்பினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 75ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 72 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது அந்த எண்ணிக்கை 75ஆக உயர்ந்திருக்கிறது. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் புதிதாக ஒரு மாவட்ட செயலாளர் பதவியும், திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக 2 மாவட்ட செயலாளர் பதவியும், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக ஒரு மாவட்ட செயலாளர் பதவியையும் திமுக இப்போது புதிதாக உருவாக்கி இருக்கிறது. அதே போல மதுரையில் 3 மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு இருந்த நிலையில் இப்போது அந்த மதுரையில் மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை என்பது 2ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 72ஆக இருந்த மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை என்பது இப்போது 75ஆக உயர்ந்திருக்கிறது. அதே போல முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய மாவட்ட செயலாளர் பதவி என்பது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பறிக்கப்பட்டது. இந்த சூழலில் அவருக்கு இப்போது மீண்டும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தஞ்சாவூர், நீலகிரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூருக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக பழனிவேல் என்பவரும், நீலகிரி மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக ராஜு என்பவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை தான் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு.